ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு யூர் கேமிங் 2.2. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோப்ளாக்ஸ் 99 நைட்ஸில் போவேன். சரி, கொஸ்டின் என்னென்னா கொடுத்துருக்காங்க. பை அ பாக்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் த ஃபேரி. இது என்னது சரியாக தெரிய மாட்டேங்குதே. புட் அண்ட் அப்கிரேட் டேபிள் இந்த கிராஃப்டிங் பெஞ்ச் டு அப்கிரேட் ஏதோ தெரியுது. அடுத்து ஏதோ டேமா மேமத்தோன்னு போட்டுருக்கு. நம்மளுக்கு மேமத்தோண்டே எனக்கு ஒரு ரூம் மட்டும் தான் கேம் பண்ண தெரியும். சரி, கேம்குள்ளே போகலாம். என்னடா அங்கே போய் ஜாயின் பண்ணிப்போம். எல்லாம் இனிப்பாக தான் இருக்கணுங்க. கற்றுக் கொடுப்போம் ஒரு பாடம். ஆக்சுவலி இது ஒரு உண்மையான ஸ்டோரியில் தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. 99 நைட்ஸ். இது என்ன டெடி பேருனா இதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். இடமே பச்சை பசரன்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு முட்டை வேறு வேணுமா? இந்த பாக்கி எங்கே முட்டை எடுக்கணும்? இந்த வேலை வெட்டி ஒரு மணி ஃபுட் எடுப்போம். வேஸ்ட்டு தான். இங்கே ஒரு கோல் மட்டும், இந்த ஃபஸ்ட் ஏரியாவில் ஒரு கோல் இருக்கும். உட்டும் இருக்கலாம், கோலும் இருக்கலாம். அங்கே போயிடுச்சு பனி. மொத்தம் 4 பெல்ட். எங்கேயாச்சும் பனி ஃபுட்டு கிடைக்கலாம்ல? இல்லை, அதே கறி தான். ஃபுட்டு பனி ஃபுட்டு நான் சும்மா தான் சொன்னேன். வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த பனி ஃபுட் எடுத்துருவாங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் சும்மா வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிட்ட நம்ம போய் சேவ் பண்ணுவோம். இல்லை, நான் 2 கிட்ட சேவ், ஒரு 4 கிட்ட கூட சேவ் பண்ணேன். ஒரு 4-2 கிட்ட வரைக்கும் என்னால் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 3 கிட்ட சேவ் பண்ணலாமான்ட்டு தோணுது. சரி, 2 போதும். இங்கே தான் டேனஸ் எனக்கு எல்லா உள்ஸும் கிளீன் பண்ணிடுவோம். இடம் இவ்வளோ சின்னதாக இருக்குது. அடுத்த லெவல் தான். நசிங்கிருக்க மாட்டாங்க, தனியாக இருக்க மாட்டாங்க. நான் ஆக்சுவலி 100 நாள் விளாண்டுருக்கேன். சோலோவாக விளாண்டுருக்கேன். அடுத்த வீடியோ இந்த அக்கா போட போகிறேன். 100 days. என்னோட ஒரு உல்ஃப் பெட்டிட்டாக வச்சு தரலாம்ல? போடு. ஆக்செப்ட் அடிச்சுக்கோங்க. புல்லெட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு திறந்துடலாமா? இல்லை, பொட்டி வரமுல்ல. சரி, அதுவே அன்லாக் ஆயிரும் தானாகவே. எனக்கு தெரியும். ஓப்பன் பண்ணாமே ஓப்பன் ஆயிரும். நல்ல மஷ்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் விளையாடும்போது என்னன்னு தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இதே எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் எடுக்கணும்னு தெரியல. முட்டை எடுக்கணும்னு சொல்லுது. முட்டை எடுக்கணும், ஆனால் முட்டை எங்கே இருக்குன்னு தெரியும். ஏதோ இருக்கு. ஃப்ளாகா ஸ்டக்காக அப்பப்போ கடிப்பாக உங்களுக்கு வேற உங்களுக்கு இருக்கு. முன்னாடி எவனையும் காணும். எல்லாம் லெஃப்ட் ஆகிட்டாங்களா? 4 பேர் இருக்காங்க. வச்சு இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஒருத்த மட்டை. என்ன பண்ணுறது? போய் சாக்கடை கூட போய் தூங்கி போடுறேன். அப்போ தான் நீ திருந்துவேன். எங்கே போகிறேன்? அவளும் லெஃப்ட் ஆகிட்டா. எவ்வளோ நேரம் அவங்க போடுறான்? நான் சொல்லலை. ஓப்பன் டோர் காமிக்குதா? மாயபிளி மந்திரபலி கிராக்கி 4 தான் இப்படி பண்ணுவான். இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்களா? நம்ம மட்டும் தனியாக சர்வே பண்ணணும். பூடாக்ஸ் அவனும் வந்துட்டானா? பரவாயில்ல, நம்மளை சொல்ல பண்ணி கறி எடுத்து வச்சுப்பாங்க. நல்லா வயர் ஃபுல்லாகிற மாதிரி கறி எடுத்துட்டு எப்படி தூங்கிட்டு ஓடலாம். எனக்கும் தெரியும் மாட்டா. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆலில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சாப்பிடலாம்.
நெக்ஸ்ட் கிட்டு லெவல் 4ல் தான் தேட முடியும். லெவல் 4 தானே தவிர தாக்க ஆரம்பிச்சிட்டானா போடு ஏனி இந்த உலகம் மொதல் சுற்றி ஜஸ்ட்டு broken fan metal sheet தர சேரம் பேண்டேஜ் வெயிட் பண்ணியிருந்தானே இந்நேரத்துக்கு நான் பேண்டேஜ் போட்டு காப்பாற்றிருப்பேன். வெயிட் பண்ண மாட்டானுங்க. அம்மா கடிக்கிறானே நவுறா இங்கே இருக்கா. குட்சாக் கிடச்சா இங்கே இருக்கிற எல்லா கோழியும் எடுத்துகிட்டு போயிடலாம். குட்சாக் கடை குட்சாக் கடி அயன் பாச்சி லெதர் பாடி பெல்ட் ரைடர் வந்துட்டான் போல. இது புதுசாக இந்த இடம் வந்துருக்கு ஜங்கிள். இந்த இடத்துல ஒரு பாய்சன் செஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே ஓட்டை இருக்கணுமே, ஓட்டை இல்லை அடுத்த லெவல் தான் போல. இங்கே செஸ்ட்டில் கல்டிஸ்ட்டு தான் இருக்கான். செஸ்ட்டு ரூம் ஜங்கிள் அன்றைக்கி நான் விளாண்டுட்டேன் கேம். ஒன்றத்தையும் காணும் நல்ல காடாக இருக்கும். இங்கே ஒரு இல்லை இந்த மோத இடம் தான். இன்னும் அது என்ன வாய் மட்டும் ஓப்பனாக இருக்குது. போரு கண்ணு காணும் மொத்தம் வாய் மட்டும் தான் பெருசாக கிழிஞ்ச வாய் மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் காணும் வந்துருச்சு. கன்ஃபார்ம் விளாடுறது அதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன் லாஸ்ட்டாக. கேரட்டு இது எடுத்து சாப்பிட முடியுமான்ட்டு பார்த்தேன், அதுவும் இல்லை. இன்னும் விளாடும்போது போடு மீன் கேரட் இந்த முட்டையை எடுத்து பேசி போடு. ஷார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்க குக்குடு அது இதுன்ட்டு ஏதோ போடுவானுங்க சொல்லி அதுதான் அது. இந்த கிராக் பாட்டில் போட்டால் குக்குடு எக்குன்னு 10 எக்கு ஃப்ரீயாக வரும்ட்டு போடு. குட்சாக்கு பேசிட்டு கேப்பில் எல்லாத்தையும் எடுத்து போயிடலாம். அதை தான் நான் நினச்சிட்டு இருந்தது. ஆனால் கரெக்டாக கிடச்சிருந்துச்சு. எனக்கு செஸ்டில் தான் கிடைக்கல. இந்த இடத்துல எடுத்துட்டானுங்களா எல்லாம்? இன்னும் எடுக்க மாட்டேன் பண்ண. இதெல்லாம் இதோ எடுத்துட்டோம் போல. இன்னும் நம்ம லாஸ்ட்டாக அந்த இடம் தான் போல. டார்ச் லைட்டு இங்கே கிடச்சிது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது ரேனஜர் தெரில அந்த பேர் சரியா. அதை வேறு ஸ்டார்டிங்கில் வரும்போது காமிக்கும். ஏன்னா என்னோடய டார்கெட் வந்து ஏலியன் கிளாஸ் ரேகன் இருக்கிறதே 5 டைம் தான் என்கிட்ட. எவ்வளோ 5ன்னு நினைக்கிறேன். பெல்ட் ரைடர்கிட்ட போயிட்டு இந்த பன்னி ஃபுட்டியா அதை போய் கொடுப்பேன். ரிவால்வர் ஆமாம் தான் கிடைக்கும் இப்போதைக்கு. ஏதாச்சும் வேட்டையாடணுமே, நம்மளுக்கு வேறு சாப்பிடணும். 2 பீஸாக்கா 2 பீஸ். சூப்பர் இதுதான் சூப்பர். இதுவாச்சு அப்படிதான் சூப்பர். உங்களை பாராட்டணும்னு எனக்கு நல்ல தோணுது கிராக்கிப்போ. அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியும். இது வேறு ஒன்று சம்வேர் டீப் இந்த ஃபாரஸ்ட்டுன்னு காமிச்சிட்ருக்கேன். இந்த பட்டாலும் போது நண்பா சாப்பாடு எனக்கு தந்துருக்கு. இவன் ரெடி பண்ணல. நம்ம தானே போன தடவை ஒருத்தி காலியானால அப்போ வந்து இந்த ஊருக்கு கொஞ்சம் இன்னும் எடுத்து போடல. நான் வேறு நான் நல்லவன் இல்லை நினைப்பேன். அடுத்த கிட்ட சேவ் பண்ண போவோம். அதுதான் கேரன் கேட். அவன் பேர் சரி தரல. கேரன் போடு. இந்த புல்லட் ஆமாம் ஒரு ரிவால்வர் ஆமாம். இந்த செஸ்ட்டை நம்ம இடத்த பார்க்கலாம். சரி அப்புறமா போவோம். நம்மளுக்கு இந்த செஸ்ட்டு தேவைப்படுது. வேஸ்ட்டு பேண்டேஜ் வேணால் கிடைக்கலாம். ஏன் இது கூட கிடைக்கலாம். அதாவது தெரியாது ஃபியூல் கேன் கூட. இங்கே நிறைய ஃபியூல் கேன் இருக்குது. எதை பார்த்துக்கலாம். இந்த கேரட்டை பார்த்து ஃபியூல் கேன்ன்றேன். ஆல்பா வேறு இருக்கு. போச்சு உள்ள வந்துட்டோம். வர்றது பாவி
சும்மா திரும்ப நான் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா இந்த பையன் டீர் பையன் காதை பாருங்க. அதே மாதிரி ஆல்பா வருது. அடுத்தது புத்தர் போகுது. நம்மகிட்ட தான் மெடிக்கிட் 4 ஒரு மெடிக்கிட் இருக்கு. என்ன இவன் இன்னும் கடியில முட்டா பையன். அவ்வளோதான் காலையில் இருக்கு. ஓடு ஆடணும் சூப்பர். ஐயோ மாதிரி ஆல்பா உல்ஃபு இந்த இடத்த நான் காமிக்கலையே. நைட்டு 5 உல்ஃபு நான் இந்த பறத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ இங்கே ஒரு உல்ஃபு எடுத்து விட்ருக்கேன். அப்படிதான் இதெல்லாம் தேவை உண்டுங்க. 2 கிட்ட நான் சேவ் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். 2 கிட்ட 3 கிட்ட கூட ட்ரை பண்ணுறேன். ஓகே அவன் வந்துட்டான். பல்ட்ட திருடு போயிடுவான். எங்கே பாருங்க. அப்படிதான் சண்டைக்கு வா. டே வேணாண்டா. அவனும் துப்பாக்கி வச்சு போய் சண்டையை முடிச்சுட்டு இருக்கான். அங்கே அவனை போய் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் இந்த ஆல்பா பெல்ட் எடுத்துருவோம். அடுத்து அவன் வந்து எடுத்துருவான். இங்கே வந்த பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வேணா நான் எடுத்துக்கணும் எல்லா பொருளை. போடு எக்கு 2 எக்கு ஒரே இடத்துல 2 மாங்கா எடுத்தோம். இங்கே லெதர் பெல்ட் இருக்கு. இங்கே போடு அயன் பிஸ்ட். இது ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு அது போய் அந்த இடத்துல போய் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே அது ஃபுல்லாக எக்ஸாக இருக்குது. எது எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இங்கே இருக்கான் பாருங்க. சுற்றிக்கிட்டு இருக்கான். ஐயோம்மா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு போல. ஸோ அந்த அவனும் எடுத்துக்கிட்டானே. உங்களை புரியும்போது இவ்வளோனா பார்க்கலையே. எல்லாம் நான் தரத்த ஆரம்பிச்சு. நம்மள அங்கே ஒரு ஆல்பா உழுப்பு, இங்கே ஒரு நார்மல் உழுப்பு தரத்த ஆரம்பிச்சுட்டான். அவனும் 2 பேருக்கு எடுத்து விட்டேன். அதிகமா இங்கே வந்து நான் காலியாக இருக்க போகிறேன். 2 பேர்த்த காப்பாற்றுறாங்க. எத்தனை பேருக்கா? ஃபுல்லாக இங்கே இருக்கானுங்க. அவ்வளோதான். அந்த முட்டை எடுக்க முடியாது. அவ்வளோதான். போடு ஃபுல்லாக பேண்டேஜ் தான். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இதோட சேர்த்து 6 இருக்குது. என்ன இப்போ வரையும் நம்மளால் இந்த பொருளை இங்கே லூட் அடிக்க முடியாது. ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட்டு நான் கோல்டு டெஸ்ட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். புதுசாக இருக்குது. அதுதான் விட அவ்வளோதான். அதுக்குள்ளே அவன் அடிச்சுட்டாங்க. பிடிச்சான். அதுவும் எடுக்க முடியாது. எதையுமே நம்மளை எடுக்க முடியல. ரூல்ஸ் பார்த்தீங்களா? அவ்வளோதான். தரத்துருவே இது வேறு நைட் ஆனால் வேறு எனக்கு ஸ்டக் ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் ஆல்பா ஃபுல் ஃபேவ் வந்துடாத. அப்படி நின்று சக்கம்மா நின்று மந்திர போட்டலாம் இருக்காது. சீரம் போ. ஒரே ஒரு பொருள் எடுத்தால் போகும். 2 பொருள் எடுக்கலாம். ஸ்பேஸ் இருக்கு அவ்வளோ. 2 எப்படின்னா என்கிட்ட கையே போதும். ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவேன். அதுக்கு தான் சொல்கிறேன். நம்மளுக்கு தான் ரொம்ப ஹங்கரில் இருக்கும் போல். எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம் அப்படி மிக்சிக்குள்ளே. அது என்னது? ஐயோ எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் வரேன். மெட்டல் ஷேர் இன்னுமா இவன் இந்த அப்கிரேட் பண்ணல. முட்டா பையன் இவன் 100 பிளேயரில். அதான் இன்னொருத்தர் இருக்கானவன். இவனுங்களும் மறந்து போட்டேன். ஒருத்தன் தான் இருக்கான். அவன் போயிட்டான் நினச்சேன். சம்திங் மிஸ்டீரியஸ் இஸ் ஃப்ளையிங் அபவ் யூ. ஏலியன்ஸாக தான் இருக்கும். வேறு யார்? நம்ம ஆட்டக்காரன் ஏலியன் தான். ஏலியன் சொல்கிறது. ஒருத்தன் லெஃப்ட் ஆகிட்டான். ஒருத்தன் தானே செய்ய பாருங்க. குட்கிட்ட சேவ் பண்ண முடியுமான்னு தெரில. போடு இங்கே ஒரு கோல் இருக்குது. சரி ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. எந்த பக்கம் போகிறது? மொத்தம் 8 இருக்குது நம்மக்கிட்ட ரிவைவ் ஆக.
லைட்டு அதுக்குள்ளே விரிஞ்சு போயிடுச்சு. லைட்டு கரெக்டாக அடிக்கிறான், விரிஞ்சு போச்சு. என்னதான் சரி ஓ வேணாம். கழிச்சுட்டு வராங்க போய் இன்னைக்கு. ஃப்ரீயாக திருப்பிட்டு வந்தாச்சு. அந்த தூங்க முடியறதுக்குள்ள இந்த நாயை வேட்டையாடி திரும்ப வந்துட்டான். ஐயோ ரெண்டு துரத்துதே. ஒன்று ஆல்பா, இன்னொன்று நார்மலு. கன்னில் வேறு ரொம்ப சூடாகிடுச்சு போல. கன்னு ரீலோட் ஆகிட்டு இருக்கு. இது வேற ஒன்று இப்படியே செட் பண்ணிட்டு இது கொண்டு இருந்தான். ஹீரோ நிறைய ஃபுட்டு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நம்ம போய் குக் பண்ணி சாப்பிட்ருவோம் நம்ம இடத்துல. பழம் அப்போதான் எங்கே போகலாம்? வீட்டுக்கு போயிட்டு மொதல் சமைச்சு சாப்பிடணும். இல்லை என் சோழி அவன் கதை முடிஞ்சிச்சு. இன்னும் எவனையும் சீக்கிரம் சாப்பிட மேப்பில் எங்கே போவோம் பார்க்கலாமே. இவன் ஃபில்டர் வர பயந்துக்கிட்டு வரமாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறான். 2வது 3வது நாள்லையும் வரல. இவன் டே 1 வரமாட்டான், டே 2 மட்டும் வருவான் தலைவர். டே 3 வரமாட்டான், டே 4 வரமாட்டான், டே 5 தான் வருவான் தலைவன். இந்த இடத்த நம்ம பார்க்கல பாரு. டே 4 ஆகணும், 4 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இந்த கேட்டன் புதுசாக ஆட் ஆயிருக்கான். பாய்சன் குதிருச்சு. ஐயோ மாடியே திருப்பிங்க. அதாவது இந்த செஸ்ட்டை தான் நான் சொன்னேன், பாய்சன் செஸ்ட். என்ன கிடைக்க போகுது? ஹார்மர் கிடைக்குமா? போடு பாய்சன் ஸ்பியர். இது என்னதுன்னு தெரில. வாங்க எஸ்கேப் ஆயிரும். நம்மளுக்கு உசுறு தான் முக்கியம். அவுட் ஆக போகிறோம்னா முடிஞ்ச அளவுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி ஆரம்பிக்கலாமா? இங்கே போடு. ஒரு ரிவால்வர் புல்லட்டு, இங்கே பேண்டேஜு மொத்தம். ஐயோ இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். அவன் கேம்புக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தானே, அப்படியே லெஃப்ட் ஆகிடுவான். பூட்டு ரைஃபிள் கன்னா நம்மளுக்கு லக்கு தான். இந்த இடத்துல செஸ்ட் இருக்குமே. இல்லை நம்ம ஓப்பன் பண்ண இடம் லாஸ்ட்டாக இங்கே தானே இது கிடைக்குமான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். லெதர் பாடி கிடச்சிதே இங்கே தான். குட் சாக் கேட்டுக்கிட்டுன்னு அப்போது இங்கே கிடைக்கல. இந்த லெதர் பாடி போட்டு இருக்கேன் பாருங்க, அதுதான் கிடைச்சது. இப்போ முட்டை இங்கே இருக்குது. அப்படியே போட்டு அத்தாடி இவன் துரத்த ஆரம்பிச்சிட்டானே. அவனும் போயிட்டான். ஏன்னா அங்கே தான் வந்து அங்கே பாருங்க வைக்கிறாங்க. காணும் அவன் தானுங்க. இவனுக்கு தெரில. ஐயோ முடி நம்ம சொல்லி முடிஞ்சிடும் போலியே. சரி ரொம்ப பேண்டேஜ் மொத்தம் நம்மக்கிட்ட 9 இருக்கு. இன்னொருத்தர் இருக்கான எக்ஸ்ட்ரா. இப்போ வா போ மம்பரக்கட்ட மண்டியாங்க. அவன் ஏன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை அப்படி தான் எல்லாம் லெஃப்ட் ஆயிடுவானுங்க மூவி பிளேயர்ஸ்லாம். ஒருத்த மட்டை இன்னொருத்தன். ஐயோ அம்மாடி ரீவாய் வாய்ப்பு. கல்டஸ்ட் ஜெம் இவனுங்க நெருப்பில் தூக்கி போடுவோம். அப்போ தான் அடுத்த கிட்ட சேஃப் பண்ண முடியும். ஸ்குட் கிட் 6th லெவலில் கோலா கிட்ட சேஃப் பண்ணணும். இப்போ தள்ளிட்டு அங்கேயே போய் பார்த்துருவோம். இந்த லைட் ஹவுஸ்க்கு இந்த ஹவுஸ்குள்ளே இருக்கானா? இங்கே எங்கேயாச்சும் இருக்கானா? இல்லை கண்டிப்பாக இந்தக்குள்ள தான் இருப்பான். இங்கே என்ன தலைவர் முட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு? போய் பார்த்துருவோம். இங்கே இருக்க இந்த இருக்கான். முட்டாப்பை
பையன் பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் போல. நானும் லெஃப்ட் ஆக போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, லெஃப்ட் ஆகல, போடு சாப்பிடுவோம், அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவோம். வந்துட்டான் ஆட்டோ வரும். இப்போலாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. ஃபியூல் தேடணும். அவுட் ஆகிற வரையும் நான் சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச அளவுக்கு நான் விளாடுறேன், ட்ரை பண்ணுறேன், ஜெயிக்க முடியும். இதனால 2 கிட்ட மட்டும் தான் சேவ் பண்ண முடியும். முடிஞ்சு ஸ்குவிட் கிட்ட நான் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் எங்கள் அக்கா கூட எல்லா கிட்டையும் சேவ் பண்ணுறேன். 100 days சர்வே பண்ண வைப்பேன். அப்படி கேட்கு நல்ல வேலை. இந்த பூர் இருந்தானே எங்கே அந்த கரடி பண்ணி பார்க்க வச்சுட்டேன். இந்த பட்டனை எதுக்கு தெரியல, ஏதோ தாண்டி போட்டு பூர் 2 பேர். இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போய் பொருள் எடுக்க போகிறேன். இங்கே கொஞ்ச நேரத்தை கட் பண்ணிடுவோம். ரைஃபிள் நம்மகிட்ட தான் ஆல்ரெடி இருக்கே. புல்லட் ஆச்சு இருக்கட்டும். வாஷிங் மிஷினு கட் பண்ணுவேன்னு சொன்னேன், கட் பண்ணல. இங்கே போகிறது ஃபுல்லாக இங்கே நான் வேறு மாட்டிக்கிட்டேனே. இங்கே ஒரு தவளை, பின்னாடி ஒருத்தன் துரத்துறான்னு நேரம் மொட்டை பையன் அங்கே நிற்கிறான். 7 நாள் கிட்ட சர்வே ஆகிட்டு இருந்தான் போல அவன் வேறு. இங்கே ஒரு இடம் இருக்கு, ஏதோ இங்கே இருக்கான் உழுப்பு. அதுவும் ஸ்டக் ஆகுது வேறு அப்பப்போ. கடுப்பாகுது மேலே. சேரு போடு, நல்ல ஸ்க்ராப் கொடுக்கும். ஃபஸ்ட்லாம் நான் யூடியூப் பிளேயர் இப்படி தான் சேர் எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்புல போடுவேன். நெருப்புல இங்கே தான் ஊற்றிருக்கேன், போடு. 2 ஸ்டக் ஆகிடுச்சே போச்சு. அவ்வளோதான், நம்ம சொல்ல முடியும். காப்பாற்று. நம்ம வேறு இன்னும் உல்ஃப் பெல்ட்டே கொடுக்கலையோ. ஆல்பா உல்ஃப் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேண்டேஜ் நம்மக்கிட்ட நிறைய பேண்டேஜ். அதான் ஸ்டக்காக வர முடியுது, பயமாக இருக்கே. வேறு ஒன்று ஸ்டக் ஆகிடுது. அவ்வளோதான், இங்கே ஸ்டக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஸ்டக் தான். இங்கே ஒரு உல்ஃப் இருக்கான். வீட்டுக்கு போகும்போது அது ஸ்டக் ஆரம்பிச்சிச்சு. உல்ஃபில் கிடச்சி கொண்டு பாரு. கேட் ஒர்க் பண்ணிட்டு The cat has woken up. சொல்லுவாங்க பாருங்க மேலே. The cat has woken up. எப்படி நானாக தான் வாய்ஸ் கொடுத்துருப்பா. இல்லை இது இங்கோடமா ரொம்ப அவ்வளோதான். நம்ம தோணி முடிஞ்சு போச்சு. பேண்டேஜ் யூஸ் பண்ணலாமான்னு பாருவேன். மிச்சம் பண்ணலாம் பார்ப்பேன். யூஸ் பண்ணிட்டேன் சொல்கிறக்குள்ள யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பேஸ்கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு பேஸ் உடப்படியா கட்டல, அதை போய் பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். கடிக்குதே பட்டு ஒன்று பொட்டுன்னு போக வச்சிட்டேன். இங்கே என்ன கேம்பில் லைட் வச்சுருந்தேன். போட அங்கே விளாடக்கூட தெரியாது, மக்கு தெருக்கு. ஏது ஆல்பா உல்ஃப் பெல்ட்டா? இந்த எக்ஸு 21 தான் இருக்கா? சரி, இதுவும் எதுவும் பெட்டர் தான். நிறைய எல்லா இடத்துக்கும் சுற்றி பட்டுமா? அப்போ பாதியால் தான் இன்னும் முக்கால்வாசி சுற்றி பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது சுற்றி பார்த்துட்டா அடுத்து இது கடையில் வந்துட்டான்ல திருப்பி. என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த கண்ணை வச்சுட்டு.
இப்போ உங்களே எப்படி டெட் பாடியாக இருக்கட்டும் பார்த்தீங்களா அழுட்டு போயிடுவாங்க. இது ரூல்ஸு நான் பார்த்துருப்பேன். அங்கே நான் நைஸை திருடிட்டு தான் போவேன் அடிக்க டைமில். பட் அப்படி தான் இதை தான் திருடிட்டு போவேன் நைஸாக கடைக்கு உங்க எடி மாதிரி. ரூல்ஸை எப்படி கொண்டு வச்சுருவாங்க. கண்ணிலே மாற்றுவ எம்மடி அடிக்கிறானே கடிக்கிறானே அடிக்கிறான்றான் பாரு. அங்கே யார்? ஐயோ அம்மாடி அல்பாவுசு அப்படிதான் எழுதோ பசிக்குது வேற நமக்கு. இங்கே ஏதோ இருக்கு இடம் ஆனால் பாதி தான் இருக்குது. லெவல் 5க்கு அப்கிரேட் பண்ணுவோம் வேறு ஃபுல்லாக 3 அல்பாவுஸ். அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை சின்ன பசங்க. படிக்கிறானே ஃபியூல் கேன் இருக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்தேன். நல்ல லக்கு தான் நம்மளுக்கு இன்னைக்கு. ஸ்ட்ராங் ஹோல்டு இன்னும் ஓப்பன் ஆயிடுச்சு. அன்லாக் சாரி பூ எடுத்துக்கணும். திருடி போகிற பூ அங்கே இது நம்மளுக்கு வேறு ரொம்ப ஹங்கர் இருக்கு. பின்னூற வண்டி தான். ஐயோ நம்மளுக்கு அடி அடி ஐயோ போச்சு. ஏடே நண்பா சரியாடா. நான் வேறு மனசில் எதையோ வச்சான் போலையே. இங்கே வேறு 3 ஆல்பா இருக்கு. வரேன் என் நண்பான வந்துக்கிட்டே இருக்கான். வர பூச்சாண்டி ரயில் வண்டியில் சீக்கிரம் வாடா. ஆமாம் மாதிரி வந்தா அன்னைக்கு மொத்தம் இங்கே 3 அங்கே வரான் தெரியுது. இவன் நம்மளை காப்பாற்றுற மாதிரி இல்லை. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். பாய்.